ஆரம்பிங்க. அப்பா சம்பாதிச்சு கொடுக்கறாரு, பிள்ளை எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு. கொடுத்து வச்ச புண்ணியவா. என்னடா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? தலைவா, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல்? அவங்களும் அமக்கலமா இருக்காங்க. முதலாளி தான் எங்களுக்கு கவனிக்கிறதே இல்ல. உங்களுக்கு பணம் தானடி வேணும்? இத பார். என்ன சிரிக்கிறீங்க? இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி. நேத்து எங்கேயோ இருந்தது, இப்போ என்கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வரப்போகுது. நாளைக்கு எங்க போதோ? பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா. தனியா தானே பூட்டி வைக்க கூடாது, சேர்த்து பூட்டிப்போம். இத நீ புடி, இத நீ அடி, உள்ள இதனா கடி. ஐயோ, இதுங்களா பாருங்க. ரொம்ப வெயிட்டான லேடிஸ் தூக்க கூடாது. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னடா அங்க பார்த்தா இங்க வந்துட்டானேன்னு பாக்குறீங்களா? நான் கணபதி டாக்கிஸ் ஓனருடைய பையன். ஒரு பொண்ணை ஏறு எடுத்து பார்க்கறது கூட தப்புன்னு நினைக்கிறவங்கண்ணா. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே என்னையும் அறியாம என் வண்டி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருச்சுங்க. இந்த சிரிப்பு தான் உங்க பின்னாடி வரவழைச்சது. என்னங்க பேசாம அட்ரஸ் கொடுக்காம போறீங்க? பரவாயில்லைங்க, ராத்திரி என் கனவுல என் கடவுள் கொடுப்பாரு. ஏங்க ஃப்ரீயா அந்த தேட்டர் பக்கம் வாங்க. நல்ல பொண்ணு. மேடம், மணி என்னாச்சு? ஏன் உங்க கையில இருக்கிற வாட்ச் ஓடலையா? நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. உங்களை பார்த்தோன்னே கப்புன்னு நின்னு போச்சு. ஒன்னு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு. கண்ணடிச்சு 10 நிமிஷம் ஆச்சா? ஐயோ, நான் அப்படி சொல்லலையே. நீங்க சொன்னீங்கன்னா சொன்னேன். நான் கண்ணடிச்சு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னேன். நீங்க பாக்கலையா? சிரிச்சாலும் நல்லா தான் இருக்கு, சிரிக்கலன்னா நல்லா தான் இருக்கு. எனக்கு ஓகேப்பா. மார்னிங். என்ன எங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குங்க? ஐயோ, நான் ஸ்கூலுக்கு போணுமே, டைம் ஆயிடுச்சு. ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்காக தானே இந்த வாகனமே வச்சிருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? இடுப்பு பிடிக்கணும்னு பாக்குறீங்களா? நோ ப்ராப்ளம். ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி. வாங்க உட்காருங்க. இந்த கம்பியை பிடிச்சிங்க. போலாமா? சாரி. இப்படிதாங்க பல நேரத்துல உதவி செய்து சில நேரத்துல கால வருது. இப்பெல்லாம் சரியா போயிடும். புரிஞ்சுக்கிட்டா சரி. மிதிலிமா நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமபிரான் நடந்து வரும் அழகினை மேல் மாடத்திலிருந்து கண்டாள் சீதை. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். கரெக்ட். எங்க போற? ஏன் என்ன பார்த்தோன்னு டப்புன்னு வந்துருச்சு? ஒண்ணும் இல்லைங்க. அதான பார்த்தேன். ஏன் பயப்படுற? நான் என்ன நெருப்பா? நான் பஞ்சுங்க. பத்திக்குமோன்னு பயமா இருக்கு. பயப்படாத. உன்னை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு, நான் உனக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பிச்சேன். எப்பவும் உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை. அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை. காதல்னு ஆரம்பிக்கலன்னா கல்யாணம்னு பொசுக்குன்னு முடிச்சுட்ட. முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க.
நான் அனாதையா பிறந்த அனாதையா வளர்ந்த அரசாங்கத்து தயவுல டீச்சரா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அவமானம்னா என்ன நானே அழிச்சுக்குவேன். என்ன நீ பெரிய வார்த்தைலாம் பேசுற? கொக்கும் கோழியும் குடும்பம் நடத்துது, அதென்ன கல்யாணம் பண்ணிட்டா நடத்துது? மிருகத்துக்கும் பறவைக்கும் ஆண்டவன் தாங்க சாட்சி. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் மனசுதான் சாட்சி. அந்த மனசாட்சியோட கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதுங்க. ஆக மனசாட்சி குத்தி கொடைதுங்கிற, கல்யாணம் தான் நல்ல முடிவுங்கிற. நானும் மானசம்தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. உன் மனசாட்சிக்கு மறந்து போடுறேன், உள்ளவா ஆமா. நீ என் இதயத்தை தொட்ட, உன் நெத்தியில நான் இந்த குங்குமத்தை இடுறேன். இனி நீ அனாதை இல்ல, உனக்கு எல்லாமே நான் தான். மனச பறி கொடுத்த, மனசார இதை நான் உனக்கு போடுறேன். நீ கயிறா கேட்ட, நான் செயினா போடுறேன். அட்டட்டட்ட எழுந்து. பண்பாடு பண்பாடுன்னு சொல்றாங்களே, அது இந்த மண்ணுக்கு சொந்தம், எல்லா பொண்ணுக்கும் சொந்தம். ஆனா இந்த பொண்ணு மட்டும் பொண்ணை மடக்கிறதுக்காக மாட்டினது. நீங்க மடக்கி போட்டீங்க, எங்களால முடியலையே. நீங்க சொல்ற நேரம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்ல சரக்கா பார்த்து ஊத்தி ஊத்தி கொடுத்தோம். என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வந்து போற மாதிரியா இருக்கு இந்த வீடு. யார் வந்தாலும் வெளியில எல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டி இருக்கு. வந்தவங்களை உட்கார சொல்லனா நல்ல நாற்காலி இருக்கா இல்ல ஒரு சோஃபா தான் இருக்கா? உடம்பு வசதியா இருக்கேன்னு காலை நீட்டி படுக்கலானா கட்டலுக்கு கால் இல்ல. வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஏம்மா கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு, ஃபேன் தான் இல்ல. உடம்பு பூரா கில்ட்டு நகைங்க. ஆளுக்கு அரப்பான்ல மோதிரமும் கழுத்துல தெரியுற மாதிரி சங்கிலியும் செஞ்சு போட்டா வேணா நான் சொல்ல போறோம். அத்தா செஞ்சு கொடுத்தான்னு 50 பேர் புதுந்துட போது ஆசைப்பட்டுட்டீங்கல்ல, அசத்திடுற. என்னையா இது? கேட்டீங்கல்ல, அசத்திருக்கேன் பாரு. அடியே ஓடியாங்கடி ஓடியாங்கடி. என்னடி வாங்கடி. அங்க பாருங்க, நம்ம சின்ன மகளாலேயே நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஐயோ சந்தோஷம் தானே? பின்னாடி உலக்க ஒண்ணு இறங்குது பாரு. ஐயோ யாச மச்சான், இப்ப வாங்கிட்டு வந்திருக்கே. இங்கேயே உன்ன உள்ள அப்புறம் வச்சிருக்கேன். என்னங்க சேகர் இருக்காரா? உள்ள இருக்க, போங்க. அடடே வாங்க வாங்க. உங்களுக்கு கணபதி டாக்ஸி கலர் நோட்டீஸின் தவிர வேற எதுவும் தெரியாது? எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைக்காதீங்க, நான் இவரோட தனியா பேசணும். நாங்க தப்பா நடக்கிறவங்க தான், தப்பா நினைக்கிறவங்க இல்ல. தாராளமா பேசுங்க. வாடி. எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்க? கேக்குறீங்க, எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. நல்லா பண்ணாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமில்ல, அட்வான்ஸ் தான் என்னது, மத்ததெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயோ 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 ஐயோ, அந்த சேகர் பையன் நம்மள ஏமாத்திட்டானே பாவி. ஐயோ அவன் நல்லா இருப்பானே, நாசமா போக. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். போகடா சீக்கிரம். ஒரு சாராயமும் ஊறுகாய் வித்து ஒருவேளை கஞ்சி ஒழுங்கா குடிச்சிட்டு இருந்தோமே, அந்த பாவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. வாங்கடி, அவன் தேட்டருக்கு போய் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டு வருவான். வாங்கடி. இத பண்ணிட்டீங்களா? நான் எங்கடா தப்புண்டா? கூப்பிடு அவன. யார? அதான் தேட்டர் முதலாளி சொல்லிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கானே அந்த சேகர். ஐயோ, அந்த அநியாயத்தை அம்மா கேக்குற. வந்த பொண்ணையெல்லாம் வம்பெடுத்து இல்லாம எங்க கனவு தம்பி விரும்ப பொண்ணையும் தட்டிட்டு போயிட்டான். படுபாவி, அப்படியே செஞ்சவன். எங்க நடக்குது கல்யாணம் சொல்லுங்க. துப்பாக்கி தொலைச்சிங்க வீட்டுல. வாங்கடி, அங்க போய் அவன் பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி ஊரெல்லாம் மறக்க வச்சுட்டு வருவான். வாங்கடி போயேண்டி. அது என்னென்ன பழமொழி? என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன், இவளுக்கு இதையே சொல்லிட்டு தராளுங்க. பண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன். எப்படி ஏத்தாளுன்னு பாப்பவா?